நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது PWM. ஸோ PWMனா என்ன, அது எப்படி ஒரு கண்ட்ரோலர் யூனிட்டை வச்சு டெவலப் பண்ணுறாங்க, ஸோ நாம் அது எப்படியெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ PWM அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு டிஜிட்டல் சோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு அனலாக் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுற ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி. அதாவது ஒரு பவர் சப்ளையோட ஆன் டைம் ஆஃப் டைம் இது ரெண்டையுமே ஒரு ஃப்ரீக்குவன்சியாலையும், ஒரு சர்டன் ஃப்ரீக்குவன்சியாலையும், ஒரு சர்டன் பல்ஸ் விட்னாலையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சின்ன மெத்தட் தாங்க இந்த PWM. ஸோ PWM ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மோட்டாரை கண்ட்ரோல் பண்றதுக்காக, தென் பவர் சோர்ஸ் ஸ்டெப் அப் பண்றதுக்காக. பவர் சோர்ஸ் ஸ்டெப் அப் பண்றோம்னு சொல்றதை விட நீங்க ட்ரிபிள் படிச்சீங்கன்னா தெரியும், மேபி MPPT டெக்னிக், பக் கன்வெர்டர், பூஸ்ட் கன்வெர்டர், இந்த மாதிரிப்பட்ட கன்வெர்டர்ஸ்ல இந்த PWM யூஸ் பண்ணிருப்பாங்க. தென் ஆடியோ ஆம்பிளிஃபையர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜா இந்த PWM பாத்தீங்கன்னா பவர் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நாம டிஜிட்டல் வேல்யூஸை யூஸ் பண்ணி அனலாக் சிக்னல் ஜென்ரேட் பண்ணால பவர் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனாலதான் இதை மேஜரா யூஸ் பண்றாங்க டெக்னாலஜில. தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த PWM அதோட பிஹேவியரை வச்சு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று டியூட்டி சைக்கிள். நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி டியூட்டி சைக்கிள் ரெண்டுலயுமே தெளிவா இருந்துச்சுன்னா PWM ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். முதல்ல ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன, அது ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்ஸ் அப்படிங்கிறதான். ஸோ ஃப்ரீக்வன்சியை நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் வேவ். ஒரு ஆன் டைம் இருக்கு, ஒரு ஆஃப் டைம் இருக்கு. ஸோ ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் சேர்ந்தா ஒரு ஃப்ரீக்வன்சி. ஆனா அது ஒரு செகண்ட்ல எத்தனை ஆஃப் டைம் எத்தனை ஆன் டைம் அப்படிங்கிறது தான். இப்போ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஒரு செகண்ட்ல ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல ஜஸ்ட் நீங்க சும்மா டிரா பண்ணி பாருங்க. ஒரு செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் சொல்லிட்டு கிராஃப்ல வரைஞ்ச மாதிரி வரைங்க. அந்த ஒரு செகண்டுக்குள்ள ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் வச்சிருந்தீங்கன்னா அது 1 ஹெட்ஸ். அதே ஒரு செகண்டுக்குள்ளாடி 2 ஆன் டைம் 2 ஆஃப் டைம் வச்சிருந்தீங்கன்னா அது 2 ஹெட்ஸ். அதே மாதிரி 3 ஆன் டைம் 3 ஆன் டைம்னா 3 ஹெட்ஸ். இதே மாதிரி 1000 ஆன் டைம் 1000 ஆஃப் டைம் இருந்ததுன்னா 1000 ஹெட்ஸ், அதாவது 1 கிலோ ஹெட்ஸ். ஸோ இதுல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, அந்த சுவிட்சிங்கோட ஸ்பீடு தான் இங்க நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சியா ஜெனரேட் ஆகுறது. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஹெட்ஸ், ஒரு ஃப்ரீக்வன்சினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, ஒரு செகண்ட்ல எத்தனை ஆன் டைம் எத்தனை ஆஃப் டைம்ங்கிறது தான். ஸோ நாம இப்போ இந்த ஃப்ரீக்வன்சில டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ஆளை கொண்டு வர போறோம். டியூட்டி சைக்கிள் அப்படின்னா அதுல இருக்கிற ஆன் டைம் மட்டும் தனியா கால்குலேட் பண்ணா டியூட்டி சைக்கிள். ஸோ இப்போ டியூட்டி சைக்கிள், நம்ம டியூட்டி சைக்கிளை பொறுத்தவரை ஆன் டைம் சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டா அதுக்கு பேர் பீரியட். ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆன் டைமோட டைமிங் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி ஆஃப் டைம் டிக்ரீஸ் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் தந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ்ல நீங்க பாருங்க, ஆன் டைம் கம்மியா இருக்கு, ஆஃப் டைம் அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு பல்போட அவுட்புட் என்னவா இருக்கும், ஏன்னா ஆன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க, ஆஃப் டைம் ரொம்ப அதிகம். அப்போ பல்ப் பெருசா க்ளோவே ஆகாது. இப்போ நான் என்ன பண்றேன், ஆன் டைம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். ஆன் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆஃப் டைம் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகுது, லைட் டிம் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குது, பொதுவா ஒரு பின்ல இருந்து அவுட்புட் 5 வோல்ட் வருது. அந்த 5 வோல்ட்டை நான் வேகமா சுவிட்சிங் பண்றேன், ஆன் பண்றேன் ஆஃப் பண்றேன் ஆன் பண்றேன் ஆஃப் பண்றேன். அப்ப என்ன ஆகும், பவர் அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதே இதை நான் மேனுவலா பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்பு, அந்த பல்பு நான் ஒரு பவர் சப்ளை கொடுக்குறேன், நடுவில் ஒரு சுவிட்ச் வச்சுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்றேன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட்ல எத்தனை ஹெட்ஸ் தான் உன்னால உருவாக்க முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். ஒரு செகண்டுக்குள்ளாடே ஒரு 10 தடவை 15 தடவை தான் உன்னால வேகமா ப்ரெஸ் பண்ண முடியும். மேபி என்னாலன்னா, அதே இது ஒரு கண்ட்ரோலர் பண்ணிச்சுன்னா ஒரு செகண்ட்லயே 1000 டைம் இல்லைன்னா 5000 டைம். நம்ம ஆர்டினோ போர்டுலாம் பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் 62.5 கிலோ ஹெர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ அத்தனை தடவை ஆன் ஆஃப் நடக்கும்போது யோசிச்சு பாருங்க, லைட் அது நம்ம அந்த லைட்டுக்கு போக வேண்டிய பவர் சோர்ஸ் ரொம்ப கம்மியா போகும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆன் டைம் அதிகப்படுத்தினேன், ஆஃப் டைம் இன்னும் கம்மி பண்ணேன். அப்போ லைட் பிரைட் ஆகும். இப்போ புரியுதாங்க, ஒரு பின் வழியா ஒரு PWMங்கிற ஒரு நம்மளோட பெரிஃபரலை யூஸ் பண்ணி ஒரு அனலாக் வோல்டேஜை
ஜெனரேட் பண்றோம். ரொம்ப முக்கியமானது அனலாக் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றோம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம். ஸோ 50% ஆன் டைம் 50% ஆஃப் டைம். ஸோ இதை தான் வந்து 50% டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 வோல்ட் வந்து இன்புட் நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு கண்ட்ரோலர்ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. நீங்க PWM ஜெனரேட் பண்ணும்போது 50% ஆன் டைம் 50% ஆஃப் டைம் வச்சு ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் வோல்டேஜ் 2.5 வோல்ட்டா இருக்கும். புரியுதாங்க? ஸோ இப்போ வந்து நீங்க இதே மாதிரி PWMல இதோட வோல்டேஜ் அதாவது ஆன் டைமை நீங்க இன்க்ரீஸ் பண்ணா வோல்டேஜ் சோர்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இத ஆர்டினோல நம்ம எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா PWM ஜெனரேட் பண்றதுக்கு சம் ஸ்பெசிபிக் பின்ஸால மட்டும்தான் முடியும். நீங்க வந்து ஆர்டினோட பின் டீடைல் அப்படின்னு போனீங்கன்னா பின் நம்பர் 3ல எல்லாம் பாத்தீங்கன்னா டில்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த டில்ட் சிம்பிள் இருக்க பின்ல மட்டும்தான் PWM ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பின்க்கு வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அனலாக் ரைட் பிராக்கெட்ல, ஏன்னா ஆர்டினோ யூனோல 6 விதமான PWM இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த பின் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு கமா கொடுத்து ஜஸ்ட் நம்மளோட டியூட்டி சைக்கிள் டைமிங் கொடுக்கணும். ஸோ இங்க டியூட்டி சைக்கிள் டைமிங்க நம்மளோட டெசிமல் நம்பரா கொடுக்கணும். 0 to 255 அப்படிங்கிற வேல்யூ. இப்ப 0ங்கிற வேல்யூ தான் இருக்கிறதுல லோவஸ்ட் டியூட்டி சைக்கிள், அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆஃப் டைம். 255 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஆன் டைம், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் ஆன் டைம். ஸோ நீங்க கேட்கலாம் எப்பவுமே வந்து நம்ம 50% 100% நம்ம சொல்றோம், அது ஏன் 255 அப்படின்னு? ஏன்னா ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் இந்த PWM ஜெனரேட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ளாடியே டைமர் 0, டைமர் 1, டைமர் 2 3 டைமரை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைமர்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0 to 255. அதாவது அந்த டைமர் ரிசல்ட் நாம லோட் பண்ணக்கூடிய வேல்யூ 0 to 255. ஸோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நாம அதை பேஸ் பண்ணி இந்த அனலாக் ரைட்ல வந்து நாம வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். ஒரு அனலாக் ரைட் பிராக்கெட்ல பின் நம்பர் பிளஸ் ஒரு 25 அப்படின்னு கொடுத்தாலும் 25 ஆன் டைம், மீதி எல்லாமே ஆஃப் டைமா இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் ஒரு 100%க்கு என்ன வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஆர்டினோல வந்து ஒரு ஸ்பெசிபிக் கீவேர்டு இருக்கு, மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரும்போது நான் சொல்றேன். ஏன்னா நான் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மோட்டார் கண்ட்ரோலிங் PWM வந்து மோட்டார் கண்ட்ரோலிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அதுல பாத்துக்கலாம். பட் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிம்பிள். ஒரு ஆர்டினோ வச்சு ஒரு PWM ஜெனரேட் பண்ணா அதுக்குண்டான கீவேர்ட் அனலாக் ரைட், பிராக்கெட்ல வந்து எந்த பின்ல PWM ஜெனரேட் பண்றோம், கமா டியூட்டி சைக்கிள் ஆன் டைம் எவ்வளவு நேரம் 0 to 255 குள்ளாடி என்ன வேல்யூ வேணா நீங்க போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு PWM ஒரு சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ப்ராக்டிக்கலா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூட்டி சைக்கிளை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல குயிக்கா பார்க்கலாம். பை பாய்.